யோகம் என்றால் ஒன்றுபடுதல் என்ற பொருள். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுபடுதலே யோகம். பதஞ்சலி யோக சூத்திரம் யோகத்திற்கான 8 அங்கங்களை விளக்குகிறது. அவை இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதில் இயமம், நியமம் இவை தள்ளல், கொள்ளல் ஆகும். ஆசனம் இது உடல் ஆரோக்கியம் மற்றும் தியானத்திற்கு தயார் செய்தலாகும். பிராணாயாமம் எண்ணமற்ற நிலையை உணர்வதற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும். பிரத்யாகாரம் புற உலகில் இருந்து உடல் பொறிகளிலிருந்தும் விடுபடுதல். தாரணை ஒருமுக பயிற்சி. ஒன் பாயிண்டட்னஸ். தியானம் எண்ணமற்ற நிலை பழகுதல். சமாதி எண்ணமற்ற நிலையை கடந்து ஆத்மாவில் நிலைத்தல். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 2வது சூத்திரமே யோகத்தின் சாரத்தை அளிக்கிறது. யோகஸ்ய சித்தவிருத்தி நிரோதக. மனதின் எண்ணங்கள் இல்லாமல் இருத்தல், அதுவே யோகம். இதுவே சூன்யம், மகா சூன்யம், தாட் ஃப்ரீ ஸ்டேட்.